வெல்கம் டு டாக்டர் மைத்லிஸ் மியூசிக் தெரப்பி சேனல். இன்றைய பதிவிலையும் கம்ஃபர்ட் ஜோன், லேர்னிங் ஜோன், க்ரோத் ஜோன், இதுக்கு நடுவில் ஃபியர் ஜோன், இது எப்படிலாம் வேலை செய்கிறது நம்மளுடைய அடல்ட்ஹுட் பீரியடில் அப்படின்றத பார்ப்போம். கம்ஃபர்ட் ஜோன் என்ன சொன்னால் எப்படி எப்பொழுதும் அமைதியாகவும் வசதியாகவும் ஒரு என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்கணும் அப்படின்னு. ஆனால் அது எப்பொழுதும் சாத்தியமா? என்ஜாய்மெண்ட் என்றது இட் இஸ் குவைட் சப்ஜெக்டிவ். சிலவங்களுக்கு என்ஜாய்மெண்ட்டு சைலண்டாக உட்காந்து கேட்ஜெட் பார்க்குறது, கம்ப்யூட்டர் பார்க்குறது அப்படின்னு நினைப்பாங்க. சிலவங்களுக்கு என்ஜாய்மெண்ட் எப்படி? தே ஆர் ஒர்க்கஹாலிக்ஸ், அதாவது தொடர்ந்து வேலை செய்துக்கிட்டே இருக்கணும், வேலையில் கொஞ்சம் கூட தொய்வு இருக்கக்கூடாது அப்படின்னு அவங்க நினைப்பாங்க. அதே நேரத்தில் சிலவங்களுக்கு லேர்னிங் ஜோன் என்ன சொன்னால் எப்போவும் ஏதாவது புது புது புஸ்தகங்களை வாசித்துட்டு இருக்கணும், எங்கேயான புது செய்திகள் கிடைக்குமா, ஹவு டு ஸ்டோர் இட், ஹவு டு ரிட்ரீவ் இட் ஆர் ஹவு டு ரீடைன் இட், அப்படியெல்லாம் அவங்க நினைப்பாங்க. ஸோ தெர் ஆர் இண்டிவிஜுவல் டிஃப்ரென்சஸ் இன் டேக்கிங் திங்ஸ் அப்படி இருக்கும். ஆனால் கூட எப்போ இண்டிவிஜுவல் டிஃப்ரென்சஸ் இருக்குதுன்னு சொல்லி நம்ம உளவியல் அடிப்படையில் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டாலும் எது சரி என்கிறது ஒரு காரணம் ஒன்று இருக்கும்ல. சரி எனக்கு தெரியாத போகிறது பற்றி விஷயம் வேற, ஆனால் சரியான விஷயங்களை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பது என்ன தவிர்க்க முடியாத நிஜம். ஸோ யூ ஹேவ் டு லேர்ன் அபவுட் தி ரைட் ஆஃப் ரைட்ஸ். எல்லா ரைட்டையும் எல்லா கரெக்டான விஷயங்களையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ கரெக்டான விஷயங்களை நம்ம செய்யும்பொழுது அதுலேருந்து எவ்வளோ தூரம் தள்ளி இருக்கிறோம், நம்ம செய்கிற செயலுக்கும் கரெக்டுக்கும் எவ்வளோ தூரம் இருக்குது. ஒரு சின்ன விஷயம், ஒரு ட்ரைவியல் திங்ஸ் அப்படின்னு சொன்னால் ஒரு நாளைக்கு 2 சாப்பாடு சாப்பிடணும், ஒரு காஃபி சாப்பிடணும் அப்படின்னு ஒரு அளவு இருக்குதுன்னு வைங்க. 2 சாப்பாடு நம்மளுக்கு கிடைக்கல, ஒரே ஒரு சாப்பாடு தான் கிடைக்கிறதுன்னு சொன்னால் வி ஆர் அவே ஃப்ரம் இன்னும் ஒரு 2 ஸ்கொயர் மீல்னு சொன்னால் ஒரு மீல் தான் நம்மளுக்கு கிடைக்கிறது, ஒரு மீல்ஸ் நம்மளுக்கு கிடைக்கல. ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், உழைக்கணும். இல்லை போனால் நம்ம இன்னும் எக்ஸ்ட்ராவாக எஃபர்ட் போட்டு இந்த எர்னிங்ஸை அதிகப்படுத்தி 2 சாப்பாடு சாப்பிட்றதுக்கு முயற்சி செய்யணும். ஸோ வி ஷுட் புட் ஃபோர்த் அவர் எஃபர்ட் அப்படின்னு அந்த இடத்துல புரிஞ்சுக்கிறோம். அதுபோல தான் ஒரு சில நேரத்தில் நம்மளுக்கு சில விஷயங்களை தவறு இல்லாமல் செய்யணும். நம்ம செய்கிற செயல் தவறுலேருந்து எவ்வளோ தூரம் தாண்டி இருக்கு, சரியிலேருந்து எவ்வளோ தூரம் தாண்டி இருக்கு, ஆர்வி இந்த மிட்வே பிட்வீன் தீஸ் டூ, ஆர்வி ஆர் ஒரு சைடடாக என்ன இருக்கும், ஒரு சென்சிட்டிவ் ரேட்டிங் போல் ரொம்ப தவறுக்கு ரிலேட்டடாக ரேட் பண்ணி வச்சுருக்கிறோமா அப்படின்னு பார்த்தா மறுபடியும் என்டையர் சிஸ்டத்தில் இருக்கிற எல்லா செய்திகளும் தொடர்ந்து வாசிக்கும் பொழுது நம்ம சொல்கிற செய்தியில் ஒரு 10% என்ன பண்ணியிருக்க ஆடடாக தவறுகள் என்ன கோர்க்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ஸோ அடுத்த தடவைக்குள்ள அந்த எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணியிருக்கிறோமே கோர்க்கப்பட்டிருக்கிறதே தவறுகள், அது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணணும், பிரித்து அவுத்துட்டு முழு நிஜம் மட்டும் சொல்லணும். ஏன்னா ஏற்றுக்கொள்ள வேண்டியது கருத்து இதுதான். இதை ஏற்றுக்கொள்வதற்கு மனமில்லை, அப்புறம் விருப்பமில்லை, அதில் எனக்கு பிடிக்காத விஷயங்கள்லாம் இருக்குது, அது மாதிரி 500 ரீசன்ஸ் சொன்னால் கூட அந்த சொல்லக்கூடிய எல்லா ரீசனை தாண்டியும் ஏற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம் இதுதான். நம்மளுக்கு விருப்பம் இருந்தாலும் விருப்பம் இல்லாவிட்டாலும் இந்த செய்தி தான் சரியானது, இதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சில கணிப்பெல்லாம் இருக்கு. ஏன்னா தொடர்ந்து நம்பர் ஒர்க்ஸ், அதாவது கணக்கு போடுறவங்களுக்கு இந்த கருத்து ஏற்புடையதாக இருக்கும். எல்லாருக்கும் ஏற்புடையது தான், நம்மளுக்கு கணக்கு போட வரல அவ்வளோதானே தவிர கணக்கு போட்டாலும் போடாட்டியும் ரிசல்ட் என்ன இருக்கணும், ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக தான் இருக்கணும். கணக்கு போடுறவங்க ஏன் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை ஏற்றுப்பாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு சரியான விடை வந்தால் தான் மதிப்பெண் கிடைக்கும். தோணின போது மனம் போன போக்கில் ஒரு கணக்கை போட்டுட்டு அதுக்கு மார்க் கொடுன்னு கேட்டால் எந்த ஆசிரியரும் என்ன பண்ண கொடுக்க மாட்டாங்க, மதிப்பெண் தரமாட்டாங்க. என்ன பிள்ளை இப்படி எழுதியிருக்க அப்படி கேட்பாங்க. அது வகுப்பில் இருக்கிற ஆசிரியருக்கும் மாணவர்களுக்கு மட்டும் இருக்க தொடர்பு இல்லை, நம்மளுடைய நிஜமான வாழ்வாதாரம் இருக்கே, டெய்லி ரொட்டீன் ஆஃப் லைஃப் இருக்கே, அதில் கூட சரியான விஷயங்களை செய்தால் மட்டும்தான் ப்ரைஸ் கிடைக்கும். எனக்கு பிடிக்காது, நான் இப்படி தான் பிஹேவ் பண்ணுவேன், ஆனால் கூட யூ ஆர் சப்போஸ் டு ரேட் மீ வித் அட்டுப்பார வச்ச தோறு, எல்லாரும் நிஜமாவே நல்லா படிக்கிறாங்களே அந்த கேட்டகரியில் என்ன எழுதணும்னு சொன்னால் நோ ரேட்டிங்ஸ், அதுக்கு என்ன வராது, ஒரே ஒரு பாயிண்டில் கூட நம்மளுக்கு ப்ராப்பர் ரேட்டிங்ஸ் கிடைக்காது. ப்ராப்பராக பிஹேவ் பண்ணால் மட்டும்தான் ப்ராப்பர் ரேட்டிங்ஸ் கிடைக்கும். அப்படின்றத யார் அதை சொல்கிறாங்களோ அவங்களுக்கும் அதை எடுத்து சொல்லணும். என்னை இப்படி தான் ரேட் பண்ணணும்னு பிடிவாதம் பிடிக்கிறாங்களே அவங்களும் அப்படி தான் அதை சொல்லி அவங்களுக்கு புரிய வைக்கணும். ஒய் திஸ் இஸ், இந்த இடத்துல எதுக்கு இவ்வளோ தூரம் நம்ம சொல்கிறோம் அப்படின்னு கேட்டால் இந்த விஷயத்தில் நிஜமாவே கரெக்டாக செய்கிறாங்கல்ல ஒருத்தருங்க, எல்லா வேலையும் கரெக்டாக செய்கிறாங்களே, அப்போ அவங்களுக்கு என்ன ரேட்டிங் கொடுப்பாங்க? ஒரு ஆர்ட் கிளாஸ் இருக்குது, அந்த ஆர்ட் கிளாஸில் ட்ராயிங் போடணும், நிறைய நேச்சுரல் சீன்ஸ் எல்லாம் வரையணும். நேச்சுரல் சீன்ஸ் வரைகிறதுக்கு சிலவங்களுக்கு சரியாக வராது,
சிலவங்களுக்கு ஒரு மரம் போட சொன்னால் மரம் போட முடியாது, அதை தத்ரூபமாக வரைய தெரியாது, அதுக்கு கலர் பண்ண மாட்டாங்க. தோஸ் திங்ஸ் வில் பி தேர். எல்லாரும் வரைதல், அதாவது டிராயிங் என்கிறது, ஓவியம் வரைவது என்பது இட் இஸ் நாட் எவரிபடிஸ் கப் ஆஃப் டீ. அதுக்கு வந்து சில பென்ட் ஆஃப் மைண்ட் வேணும், அப்போ தான் அவங்களால வரைய முடியும்னு நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும் தான். அது தன்னால் வரைய முடியலன்னு நினைக்கிறாங்களே அவங்களுக்கும் அது தெரியுமா இருக்கும். ஆனால் நிஜமாவே ஒரு பேனாவையும் ஒரு கலர் பென்சில் எடுத்துக்கிட்டா கையில் எடுத்துக்கிட்ட உடனே ரொம்ப அழகழகாக ஒரு டிராயிங் போடுறது, அதில் மரம் இருக்குது, மரத்தில் நிறைய பூவெல்லாம் பூத்துருக்கு, நிறைய அதில் குருவியெல்லாம் போட்டிருக்காங்க, அப்படி ஒருத்தருங்க வரையவங்க இருப்பாங்கல்ல. ஓவியம் அதுபோல் கையில் பேனாவும் அந்த ஆர்ட் ஷீட்டு கொடுத்த உடனே அந்த சார்ட் பேப்பரில் ரொம்ப அழகாக அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, டிராயிங் போடுறாங்கன்னா அவங்கள எப்படி ரேட் பண்ணுறது? நம்மளுக்கு வரையவே தெரியாது, நம்மளை இப்படி தான் ரேட் பண்ணோம். யூ ஆர் சப்போஸ் டு ப்ரைஸ் மை ட்ராயிங்ஸ்னு ஒருத்தவங்க கேட்குறாங்க, தே ஆர் இன்சிஸ்டிங் ஆர் தே ஆர் பெர்சிஸ்டிங், ரெண்டுமே நடக்கிறது அப்படின்னு வச்சுட்டா நிஜமாவே ஜஸ்ட் லைக் தட் அவங்க அந்த சார்ட் பேப்பரில் அவங்க டிராயிங் போடுறாங்களே அவங்களுக்கு என்ன ரேட்டிங் கொடுப்பாங்க? அதனால் நம்ம வரையக்கூடிய ஓவியத்தின் தரத்திற்கு தகுந்தார் போது தான் நம்மளுக்கு என்ன கிடைக்கும், ப்ரைஸோ அக்லோட்ஸோ இல்லை ரேட்டிங்ஸோ என்ன கேட்குறோமோ அது கிடைக்கும். அது குறைபாடு உடையதாக இருந்தால் அந்த ரேட்டிங்ஸும் குறைபாடு தான் இருக்கும், ரேட்டிங்ஸ்லேயும் குறைபாடு கிடைக்கும். அதனால் செய்யக்கூடிய வேலைகளை செய்யக்கூடிய செயல்களை சிறப்பாக செய்ய வேண்டும் என்கிற கண்ணோட்டத்தை நம்ம தொடர்ந்து வளர்த்துக்கிட்டு வர்றோம் ஸ்கூல் டேஸ்லேருந்து. இந்த அடல்ட்ஹுட்லேயும் அதை வளர்த்துட்டா அங்கே லெர்னிங் என்ற வார்த்தை இருக்கு இல்லையா, லேர்னிங் ஜோன். அப்போ தீஸ் திங்ஸ் அவுட் டு பி லேர்ன்டு. என்ன செய்கிறோமோ அதுக்குண்டான ஆன்சர்ஸ், அதுக்குண்டான ரிவார்டு, அதுக்குண்டான ரிசல்ட்ஸ் மட்டும்தான் கிடைக்கும்ன்றத நம்ம ஒருத்தரும் புரிஞ்சுக்கணும். இதுக்கு தொடர்புடையது இந்த பர்ஸ்பெக்டிவ்ல இன்னும் கூட விளக்கமாக சில அடுத்த பதிவுல நம்ம பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.